இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 79:9 வசனம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஆமென். முதலாவதாக கர்த்தருடைய நாமம் அவர் எப்படி மகிமைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் பாவிகளின் மேல் அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் பொழிந்து அவர் மகிமைப்படுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து ரட்சித்து விடுவித்து சகாயம் பண்ணி இந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதில் அவர் மகிமைப்படுகிறார். இப்படியாக காரியம் இருப்பதனால என்னாச்சு, நம்மை அவரோடு ஒப்புரவாகிறது ஒரு வழி உண்டானது. ஆமென். அது மட்டுமல்ல, அவரோடு நிலைத்து நிற்க நமக்கு கிருபை கிடைக்கிறது. பரலோக ராஜ்யம் செல்ல, நித்திய ராஜ்யம் செல்ல நமக்கு கிருபை கிடைக்கிறது. இதன்படியாக தேவன் நாமம் மகிமைப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள், நிறைய விதமான காரியங்கள் நமக்கு செய்து தேவன் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுகிறார். ஆமென். இன்னும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் தியாகத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி ஒரு மாற்று பலியாக நம்மை ரட்சிக்க அவர் அனுப்பின மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார் என்று நம்ம பார்க்கலாம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார். பார்வோனின் கையிலிருந்து, சேனையிலிருந்து விடுவிக்கிறார். விடுவித்து முதல் சோதனையாக எதை சந்தித்தார்கள்? எதை சந்திச்சாங்க? முதல் சோதனையாக செங்கடலை சந்திச்சாங்க இல்லையா? வர்றாங்க, சந்தோஷமா வர்றாங்க. எகிப்திலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷமா வர்றாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கும்? நாங்கள் இனி அடிமை கிடையாது, நாங்கள் எங்கள் தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் நிலைச்சிருந்துச்சா? இல்லை. அவங்க வரும்போது என்னாச்சு? முன்னாடி செங்கடல் இருந்துச்சு, பின்னாடி யார் துரத்திட்டு வந்தா? பார்வோன் சேனை துரத்திட்டு வந்துச்சு. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, பார்வோன் சேனை பின்னாடி வந்து துரத்தணும்னு நினைச்சாங்களா? இல்லை, வந்து துரத்துனாங்க. முன்னாடி செங்கடல் இருக்குன்னு நினைச்சாங்களா? இல்லை. ஏன்னா எல்லாமே லாக் ஆயிடுச்சு. இங்கே மலைகள் இருந்துச்சு, இங்கே போக முடியல. எல்லாமே இங்கே முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. என்னாச்சு? லாக் ஆயிடுச்சு. லாக் ஆனோன்னு அவங்களுக்கு என்னாச்சு? மிகுந்த பயம் ஏற்பட்டது. இனி என்ன செய்வோம்? பார்வோன் நம்மளை அடிமைப்படுத்தி விடுவானோ, இல்லை செங்கடலில் நாம் மூழ்கி சாக வேண்டியதானோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து மிகுந்த பயம் பயந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. மிகுந்த பயம் வந்து பயப்பட்டார்கள். பயப்பட்ட போது அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? உடனே தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. யாரை நோக்கி? தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. இது தேவன் கேட்டார். இந்த கூக்குரல் கேட்டு என்ன செய்தாரு?
மோசே மூலமாக இந்த செங்கடலை he parted the Red Sea. செங்கடலை பிரிக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த பெரிய அற்புதம் நான் கூட நிறைய தடவை யோசிப்பேன். இப்படி நானும் கடலை முன்னாடி நின்று இந்த கடல் ரெண்டாக படந்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? ஆண்டவர் செய்த அற்புதம் இல்லையா? அப்படியே ரெண்டா பிளந்து அவங்க அழகா விட்டாந்தரையில நடந்து போய் இந்த பக்கம் ஃபவுண்டன் மாதிரி தண்ணி, இந்த பக்கமும் ஃபவுண்டன் மாதிரி அழகா தண்ணி, நடுவில் நடந்து அப்படியே போறாங்க. போனா பின்னாடி மறுபடியும் என்னாச்சு, பார்வனம் தடை செஞ்ச அந்த ஃபயர் மாறி போய் மறுபடியும் என்ன செஞ்சா, அந்த பார்வன் என்ன செய்யறான், போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி சேனைகளெல்லாம் பின்னாடி போகும்போது சில பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க பின் திரும்பல, அப்படியே முன் சென்று போய்விட்டார்கள். கடைசியில் நடுவில் என்னாச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். கடைசியில் என்னாச்சு, யார் மூழ்கி போனா? இஸ்ரேல் ஜனங்களின் சத்ரு மூழ்கி போனதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? மூழ்கி போச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, அக்கறைக்கு போய்விட்டாங்க. போய்விட்டனால யாருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு? தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த பார்வோன் சேனைகள் நடுக்கடலில் மூழ்கினதுனால யாரோட நாமம் மகிமைப்பட்டது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது இல்லையா? இந்த இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? He prepared before itself. அதாவது செங்கடல் முன்னாடி வருவாங்க, செங்கடல் பார்த்து பயப்படுவாங்க, பின்னாடி பார்வோன் சேனை வருவாங்க, செங்கடலை நான் பிரிப்பேன், ஜனங்கள் பயப்படாம போவாங்க, அதுக்கப்புறம் இவங்க படிவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த செகண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணாரா? இல்லை, முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வைத்தாரு. முன்னாடியே என்ன செஞ்சாரு? என் ஜனங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சாரு. அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையில செங்கடலை போல ஒரு காரியம் இருக்கலாம், கன்ஃபியூஸ்டான காரியம் இருக்கலாம், இல்லாவிட்டால் அது நிமித்தம் அதாவது சோதனை இருக்கலாம். அந்த சோதனைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்குமோ, இல்லை என்ன இதில் போய் எண்ட் ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ தெரியாம திகைச்சு நிற்கும் போது, ஆனா கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியும், நீ ஜெயம் எடுத்து இப்படி நடப்ப, இப்படி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஜெயம் எடுப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? சில சமயம் கலங்கி போய் பயப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய தேவன் நமக்குள் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேணும்? கலங்க தேவையில்லை. He already prepared for you. உங்களுக்காக ஏற்கனவே என்ன செய்தாரு? தயார் பண்ணியிருக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோதனை வந்துருச்சா? கலங்காதீங்க. உங்களுக்காக சோதனையிலிருந்து மீட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய டைமிங்ல தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரோட டைமிங்க்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பிதாக்கள் அப்படி போனாங்க. பிதாக்கள் நினைக்கல இப்படி பெரிய அற்புதத்தை காண்போன்னு. ஆனா கண்டாங்க இல்லையா? சிவந்த சமுத்திரத்தில் எங்கள் பிதாக்கள் கூப்பிட்ட போது
அருமையாய் நடத்தினாரே. சிலுவையை நீர் பார்த்து அருமையாய் நடத்தினாரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். எந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரே, எல்லா கன மகிமைக்கும் பாத்திரரே. இதன் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படுகிறது இல்லையா? அவர் கற்புதம் செய்து தேவன் நாமம் மகிமைப்படுகிறது இல்லையா? இந்த ரெட்சி பத்தி, இந்த செங்கடலை பத்தி எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு என்னுடைய யூரின் வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டோன்னே போய் யூரின் டெஸ்ட் பண்ணோம். யூரின் டெஸ்ட் பண்ணோன்னே அந்த யூரினில் என்னுடைய யூரின் WBC வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. பாக்டீரியாவும் ஹையாக இருந்துச்சு. அதில் கூட பிளட் ட்ராப்ஸ் 2+ இருந்துச்சு. இப்போ பார்த்தோம், நாங்கள் ஏற்கனவே பார்க்குற KMC டாக்டர்கிட்ட கேட்டோம் இப்படி இருக்கு அப்படின்னா. இப்போ அவர் வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த யூரினை கல்ச்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யூரின் வந்து அங்கேயே கல்ச்சர் கொடுத்தோம். கல்ச்சர் ரிசல்ட் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வந்துச்சு. ஆனாலும் எனக்கு இரிட்டேஷன் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது டாடி சொன்னாங்க, நம்ம வந்து ராமகிருஷ்ணாவில் தெரிஞ்ச ஒரு யூரோலஜிஸ்ட் இருக்காரு, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் அந்த டாக்டர் நான் பார்த்ததில்லை, பேசினதுலாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த காலையில் வந்து டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி, காலையில் எழும்புறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்னோட பேசினார். என்ன வார்த்தை பேசினார்னா, எரேமியா 15:21 பேசினார். நான் உன்னை பொல்லாதவனின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினார். பொல்லாத சத்ரு கிரியை செய்யாதபடிக்கு, பலவந்தன் கிரியை செய்யாதபடிக்கு உன்னை என்ன செய்வேன், நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி சொன்னார். அந்த வசனம் படித்தோடனே எனக்கு வசனம் இருக்கே, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி போனேன். அங்கே யூரோலஜிஸ்ட்டை பார்த்து நல்லா டாக்டர் நல்லா பேசினார். அப்போ என்னுடைய ஹிஸ்ட்ரியை அவர்கிட்ட சொன்னாங்க டாடி. சொன்னப்போ டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி ஆகனே கிரியேட்னின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. நான் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிக்கு எவ்வளோ நார்மலாக இருக்குதோ அவ்வளோ நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு கொஞ்சம் அதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாததுனால அவரும் சில பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னார். கிரியேட்னின் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பழைய ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது அங்கே பிளட் இருந்துச்சுனால, யூரினில் பிளட் போனதுனால இதுக்கு கைனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கைனியை எந்த கைனி பார்க்கணும்னு சொன்னார். ஏற்கனவே நான் கொஞ்சம் பல நாட்களாக நான் கைனி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சில காரியங்களுக்காக. ஆனால் எந்த கைனியை பார்க்கணும்னு எனக்கு தெரியல. KMCHல தான் பார்க்கணுமா இல்லை என்ஏ ஹாஸ்பிட்டல் கைனியை பார்க்கறதா அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒரு வழியை திறந்தாரு கைனியை பார்க்கறதுக்கு. சரின்னு சொல்லி நான் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு கைனியை போய் பார்த்தேன். கைனிக்கிட்டையும் என்னோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு என்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு
டாக்டர் சொன்னாங்க, உங்கள் யூட்ரஸ் வந்து நார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்லி எதுக்கும் நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஸ்கேன் எடுக்க முடியல, அடுத்த நாள் தான் ஸ்கேன் எடுக்க முடியும்னு சொல்லி போயிட்டோம். பிளட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டோம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஏசப்பா என்னோடு பேசுகிறாரு. நோ ஹார்ம் வில் பி ஃபால், எந்த தீங்கும் உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி பேசினாரு. அது மட்டும் இல்லை, ஏசாயா 62:3 பேசினாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இப்ப நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருக்க? அலங்காரமான கிரீடமா இருக்கிற, இப்ப தேவனோட கருத்தில் ராஜ முடியாய் இருக்கிற அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கர்த்தரோட கையில நான் இருக்கிறேன். கர்த்தருடைய கையில இருந்தா என்னுடைய அவயங்களையும் யார் கையில இருக்கு? அவரோட கையில இருக்கு. அவரோட கையில இருக்கும்போது அந்த அவயங்களுக்கு விரோதமாக யாரும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கே செய்ய முடியாது இல்லையா? அப்படி தைரியமா நான் வசனத்தோட ஜெபத்தோட அப்படி துதிச்சுக்கிட்டு நான் வந்து போனேன். போயிட்டு அங்கே அல்ட்ராசவுண்ட் அந்த ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 1 hour போன அந்த ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டை நாங்கள் வாசித்து பார்த்தோம். எல்லாமே நார்மல், யூட்ரஸ் நார்மல், லிவர் நார்மல், கிட்னி நார்மல், எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னைக்கு போய் கைனியை பார்த்தோம். கைனியை பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நார்மலாக இருக்காதுன்னு சொன்னாங்க. யூட்ரஸ் நார்மல் கிடையாதுன்னு சொன்னாங்க. பார்த்தோன்னா என்னாச்சு? எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அற்புதம் ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ஹிந்து, யூரோலஜிஸ்ட் ஹிந்து தான். அது நிமித்தமாக தேவனுடைய நாமம் அங்கு வைக்கப்பட்டது. ஆமென், ஆமென். அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க, நான் சொன்னேன் நார்மலா இருக்காது, ஆனா அந்த புறஜாதிக்கும் தேவன் அற்புதத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிச்சு கொடுத்தாரு. காண்பிச்சு கொடுத்தாரு. எதற்காக? அவருடைய நாமம் மகிமைப்பட. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யூரோலஜிஸ்ட் அடுத்த நாள் தான் பார்க்க முடிஞ்சது. டேடி மட்டும் போய் பார்த்தாங்க. பார்த்தோன்னா அவரும் இந்த எல்லாம் டிரான்ஸ்பிளான்டிங் எவ்வளோ நார்மலாக இருக்கும் அப்படியே இருந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கும் என்னாச்சு? யோசிச்சிருப்பாரு இல்லையா? எப்படி மனசுல யோசிச்சிருப்பாரு, சொல்லலை. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்? பெரிய பெரிய காரியங்கள் செய்தார். ஆமென். நாமம், அவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பேசும்போது, கொடுக்கும்போது அப்படியே அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடணும். நீங்க உணர்வடையணும். உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? நம்பி அந்த வார்த்தையின்படி நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஆமென். அந்த ஏசப்பா பேசின வார்த்தையை சிலவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தெரியாது, தெரியாம இருக்கும், தெரியாம இருக்குது. ஆனா அது வந்து எப்ப தெரியும்னா, ஏசப்பா என்னோட பேசுறாரு, இந்த வார்த்தையை என்னோட பேசினாரு அப்படின்னு எப்ப தெரியும்னா, ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் அவர் நமக்கு உணர்த்தி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவர் உணர்த்தி கொடுப்பாரு. இது ஏசப்பா பேசினது அப்படின்னு சொல்லி உணர்த்தி கொடுப்பாரு. உணர்த்தி கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்படியே பிடிச்சுக்கிடணும் விசுவாசத்தோட. எஸ், இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. பிகாஸ் he already prepared for you. இல்லையா? எனக்காக ஆண்டவர் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு.
அந்த காரியம் அந்த அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லல, தேவனுடைய நாம மகிமைக்காக என்னை தாழ்த்தி தான் நான் சொல்றேன். எனக்கு பெருமை வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆண்டவர் நாமம் மகிமை மட்டும், அவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆமென், அல்லேலூயா. இப்பட்ட அற்புதங்கள் இந்த நீங்களும் இயேசுவோடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் திகைத்து போகாதபடிக்கு அந்த வார்த்தைகளை முழுமையாக பற்றி கொள்வீர்களானால் பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் காண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்புறீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூணாவது காரியம், நாம் எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றியோடு அவரை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, ஜெபத்தில் அவரை மகிமைப்படுத்தி பாடல் மூலமா மகிமைப்படுத்தலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். யாரை மகிமைப்படுத்துறோமா? கர்த்தரை நான் ஸ்தோத்திர பலியிடும் போது தேவனை மகிமைப்படுத்துறோம். இந்த ஸ்தோத்திர பலிகள் உங்களுக்கு ஈஸியா புக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்தோத்திர பலியாவது ஒரு நாள் நீங்க சொல்றீங்களா? 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 சொல்லணும். சின்னவருந்து பெரியவங்களோட சொல்லணும். அவருடைய எதுக்காக? அவருடைய நாமம் மகிமை பெற, நம்முடைய நன்மைக்காக கண்டிப்பா சொல்லணும் இல்லையா? முடிகிற ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 13:15. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி பலியை நாம் ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டும். ஆமென், ஆமென். காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டு தான் என்ன செய்யும் போது ஜெபிக்கும் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் துதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் சிலது நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னுடைய பெரிட்டோனியல் ரைனிஸ் டைமில் பார்த்தீங்கன்னா 2017 அந்த ட்ரெயின் பேக் போட்டனால ட்ரெயின் ஆகாமல் போயிடுச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதெல்லாம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த ட்ரெயின் டியூப் உள்ளே இருக்கிற அந்த டியூபு வந்து எங்கேயோ மாறி போயிடுச்சு. அதனால லாப்ரோஸ்கோபி போட்டு ஒட்டை போட்டு தான் அந்த டியூப்பை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து வெறும் ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் அந்நிய பாஷையை தான் மனசுக்குள்ள பேசிட்டே இருந்தேன், மனசுக்குள்ள துதிச்சுட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே தான் இருந்தேன். வெளியில் சத்தம் போட முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சத்தம் போடலை. உள்ளுக்குள்ளாக துதிச்சு அந்நிய பாஷை பேசி அப்படிதான் இருந்தேன். 2 நாளுக்கு அப்புறம் ஆண்டவருக்கான ஒரு வழியை திறந்தார். என்ன காரணம் அப்படின்னா, அது இருக்கிற புரோட்டீன் வந்து பிளாக் பண்ணனால தான் என்னாச்சு, ட்ரெயின் ஆக முடியல. அந்த ட்ரெயின் ஆகிற அந்த இதில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, இசப்பா ட்ரெயின் பண்ணிட்டாங்க. எல்லாமே வெளியே வரும்படி செஞ்சார். என்னால் துதிச்சனால அவருக்கு ஸ்தோத்திர பலி செஞ்சனால தான் ஆனது. இப்போ ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகள் நாம் செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, துதிக்கும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். துதிக்கும் போது யுத்தம் செய்கிறாரு. அது மட்டுமல்ல,
கூடாது அப்படின்னு சொல்லி அம்புகளை கொண்டு வருவான். இப்ப அது இந்த அம்புகள் நம்மை தாக்க கூடாது என்று சொல்லி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இயேசப்பா நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திர பலி துதி பலி சொல்லும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இயேசப்பா நமக்காக யுத்தம் செய்யறாரு. எரிகோ கோட்டையில பார்த்தீங்கன்னா எக்காலம் ஊதுறாங்க. இருக்கிற உள்ள எரிகோ மக்கள் என்ன பயந்து போய் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இல்லை, துதி பலியில ஸ்தோத்திர பலியில ஒன்றும் இல்லாதனால என்னாச்சு, தோற்று போய் இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஆனா துதி செஞ்ச தேவ ஜனத்துக்கு என்னாச்சு விடுதலை கிடைச்சு. மாதிரி உங்களுடைய சூழ்நிலையிலும் சில வேளையில வச்சா என்னது தெரியுமா, எப்பவும் துதி எடுக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, துதிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. எப்படி புதுப்பிக்கப்படுகிறது? நம் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல முடிகிறது. நமக்கு தைரியமா அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியுமோ. இது இயேசப்பா பார்த்துக்கொள்வா, இது இயேசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்கிற தைரியம் கிடைக்குது. நல்ல விசுவாசத்தில் கிடைக்குது. விசுவாசத்துல முன்னேறி செல்ல முடியும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அந்த துதிக்கும் போது நம்முடைய ப்ராப்ளம், நம்முடைய ட்ரபிள், நம்முடைய ட்ரையல்ஸ், நம்ம கஷ்டங்கள் எப்படி தெரியுமா, சின்னதா போயிடுமா. பெருசா தெரிஞ்ச அந்த செங்கடல் இப்ப எப்படி இருக்கு, சின்னதா தெரிஞ்சிருமா. இப்ப சின்னதா தெரிஞ்சுன்னா அது இயேசப்பா பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் அப்படியே தெரியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அதிசயம் செய்து அற்புதத்தை நடத்துறது. வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில இயேசப்பா சொன்னது என்னன்னு தெரியுமா, நீ வெற்றி கொடை பிடித்து ஜெயம் எடுத்து தான் வருவ, வெற்றி கொடை பிடித்து ஜெயம் எடுத்து தான் வருவ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போலதான் நம்ம துதிக்கும் போது அந்த வெற்றியோ கொடி பிடித்து ஜெயம் தான் எடுப்போம். ஒருபோதும் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், பெரிய காரியங்கள் அவர் எனக்கு செய்வார். ஆமென், ஆமென். பெரிய பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென், ஆமென். நான் ஜெயிப்பேன். I am already a winner. I am already a victor. I am not a victim. சரியா? நான் தோற்று போக மாட்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அறிக்கை. நான் தோற்று போக மாட்டேன். எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன், ஜெயம் எடுப்பேன்ங்கிறத மக்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக 79:9 வசனத்தை வாசிக்கலாம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். இல்லையா? பாவங்கள் எப்படி நிவர்த்தியாக்குறாரு என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட சோதனை நிமித்தம் அதுக்கு முன்பதாகவே தேவனுக்கு எதிராக சாத்தானுடைய பாவம் படைப்பிலே இருந்தது. அந்த பாவம் மனுக்குலத்துக்கு அப்ப வரல, ஆதாமுக்கும் வரல. தேவன் ஆதாமை நோக்கி படைத்து ஆதாமை நோக்கி என்ன சொன்னார்னா, நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார்.
இது ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது. அப்புறம் தான் ஏவாளை படைச்சார். ஆதாம் தான் என்ன செஞ்சிருப்பாரு, ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது கிளியரா இருக்கு, வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் அதுக்கப்புறம் தான் ஏவாளை உண்டாக்குறார் இல்லையா? ஆனா ஆதாம் வஞ்சிக்கப்படலை. ஏவாள் தான் என்னது வஞ்சிக்கப்பட்டாள் இல்லையா? ஆனாலும் ஆதாம்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, நடுவில் இருக்கிற விருட்சத்தின் பழ கனியே புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதை ஆதாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, நல்லா புரிஞ்சுட்டாரு. ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சு வச்சுட்டாரு. ஆனாலும் இந்த ஏவாள் அந்த கனியை ஆதாமுக்கு கொடுத்த போது ஆதாம் வேணும் என்று என்ன செய்தாரு, அந்த கனியை வாங்கி சாப்பிட தீர்மானித்தான் இல்லையா? எல்லாம் தெரியும், ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் தெரியும். ஆனாலும் வேண்டும் என்றே இந்த கனியை இன்னைக்கும் மனுஷன் ஜனங்கள்ல ரட்சிக்கப்பட்டவங்க கூட தெரியும். இந்த செல்போன்ல இதை பார்க்க கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் வேணும் என்று என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. இந்த பாவம்னு தெரியும், ஆனா வேணும் என்று பார்க்கறாங்க. ஏன் பார்க்கறாங்க? They don't have self control இல்லாதனால, ஆண்டவருடைய ஐக்கியத்தில் உறுதியாக இல்லாதனாலதான் எல்லாவது பார்க்க தோணுது, செய்ய தோணுது. மாம்சம் ஆடுறதுனாலதான் நம்ம பார்க்கறது. ஆவி ஆழ்ந்தா பார்க்க முடியுமா? வேண்டாம், தேசப்பா பிரியமில்லைன்னு விலகி போகும். மாம்சம் ஆடுறதுனாலதான் என்ன ஆகுது, பார்க்க தோணுது. இன்னைக்கு ஆவியானவர், அந்த காலத்துல ஆவியானவர் எல்லாருக்கும் கிடையாது. இந்த காலத்துல யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாங்க. கேட்கும்போது ஆவியில நரம்புபடி ஆண்டவர் செய்கிறாரு. ஆவியானவர் கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன செய்வார்? கண்டிப்பா உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருப்பார் என்றால், நீங்க ஒருவேளை தவறான இதுல போனா நீ செய்வது தவறு என்பதை உணர்த்தும் போது அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு வெளியே வரணும்போது தான் அதான் உண்மையான கிறிஸ்தவம். இல்லை நீங்க கட்டளையை மீறுனீங்கன்னு அர்த்தம், அவருடைய வார்த்தையை மீறுனீங்கன்னு அர்த்தம். இதுதான் ஆதாம் செய்தான். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான். அவர் கொடுத்த கட்டளையை என்ன செய்தான்? அவன் காத்துக்கொள்ளவில்லை. அவன் என்ன செய்தான்? அதனால்தான் பாவம் அதுல உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஏன் ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதாமுக்கு தான் தேவன் அதிகாரம் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளுகிறதுக்கு ஆதாம் தான் கொடுத்தார். ஆதாமுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதிகாரம் கொடுத்தனால பின்பு நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, இதனாலதான் முதல் ஆதாம் யாரு?
ஆதாம். கடைசி ஆதாம் வந்து இயேசு கிறிஸ்துன்னு வேதம் வசனம் அழகா சொல்லுது இல்லையா? முதல் ஆதாம் என்னத்தை கொண்டு வந்தான்? பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தான். ஆனா இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்பையும் ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்தார் இல்லையா? ஆமென், ஆமென். பாவத்திலிருந்து ஏற்பட்ட இடைவெளியை, நமக்கும் தேவனுக்கும் இந்த இடைவெளியை சீர்படுத்த இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்து அதை என்ன செஞ்சார்? அந்த இடைவெளியை நிரப்புகிறார். மறுபடியும் தேவனுக்கும் நமக்கும் ஒற்றுமையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. மனிதன் பிரிவை வந்தது. பிரிவை கேட்ட தண்டனையை யார் ஏற்றுக்கொள்கிறார்? ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு? நமக்கு நல்லிணக்கத்தையும் என்ன செய்கிறார்கள்? தேவன் நமக்கு ஏற்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுமிகரோட புத்திரத்தை நமக்கு கொடுக்கிறாரு இல்லையா? கொடுக்கிறாரு. அப்பா பிதாவே அன்பான தேவன் பாடுறோம் இல்லையா? எப்படி பாடுறோம்? நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அவர் நம்ம அப்பா, அவரு நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த ஏன் அதிகாரம் கொடுத்திருக்காரு? அவர் நம்மை தத்தெடுத்ததுனாலதான் இந்த அதிகாரம் கொடுத்திருக்காரு. அது யாரால உண்டானது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அது நமக்கு உண்டானது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு தேவன் கொடுத்தார் இல்லையா? அதை பார்த்தோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தா துதிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தும்போது பார்த்தீங்கன்னா, துதிக்கும் போதுதான் சில சமயம் நம்முடைய பாரங்களை ஏசப்பாக்கிட்ட இறக்கி வைக்க முடியாம இருக்கும். ஆனா துதி செய்ய துதி 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 ஸ்தோத்திர வழியில் எடுக்கும் போது அந்த பாரம் அப்படியே இறங்கி ஏசப்பாக்கிட்ட வைக்க முடிகிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய விளக்கு தண்டு எரியுதா? எரிஞ்சு கொண்டு இருக்குதா? இல்லை இந்த விளக்கு தண்டுல ஆயில் வந்து கம்மியா இருக்குதா? இல்லை நிரம்பி வழி பாத்திரமா இருக்குதா? நிரம்பி வழி பாத்திரமாய் மாறணும்னா துதிங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திரிக்கும் போது அந்நிய பாஷைகளால் பேசும்போது அவருடைய அபிஷேகத்தால் நிரம்ப முடியும். அவருடைய பிரசனத்தால் நிரம்ப முடியும். நிரம்பி 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 வளர்ந்து பாத்திரமாக வடியும் போது அவருடைய எண்ணெய் நம்ம விளக்கு தண்டுக்குள்ளாக இன்க்ரீஸ் ஆகும். ஆமென், ஸ்தோத்திரம். துதிக்கிறது ரொம்ப. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கி சிலுவையில் பலியானவர் ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு கூட எந்த பாவியானாலும் நான் ரட்சிக்கப்படணும்னு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்கன்னா அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட நாம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டே இருக்கக்கூடாது. பிதாவே இயேசுவே, எனக்கு நீங்க நியமித்த சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுங்க, அதன்படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய சித்தத்தையும் சீரும் சிறப்புமாக முடிச்சு நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று கான்ஃபிடென்டோடு சொன்னதை பார்த்தோம். நம்மதான் நம்முடைய ஓட்டத்தை கான்ஃபிடென்டா முடிக்கணும்னா அவருடைய சித்தம் இல்லைன்னு தெரிந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய ஜெபிக்கலாமா? God bless you.